அட்வொகேட் நெல்சன் நம்ம தம்பி தான். அவர் வீட்டுல இன்னைக்கு ராஜா பேரன் சொல்லி ஒருத்தன், அந்த ஆளை பார்த்துருப்பீங்க யூடியூப்ல வந்து ஜிம்பாடியை காமிச்சுக்கிட்டு நானும் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு ஏதாவது லே கேமுக்கு தெரிவாரு. அந்த ஆள் வந்து நீங்க என்ன பண்ணிருக்காரு, அட்வொகேட் நெல்சனுடைய வீட்டுக்கு போயிட்டு லிட்டரலா அருவா எடுத்துட்டு போய் பிளான் பண்ணி வெட்டுறதுக்காக போயிருக்கானுங்க. அங்க போய் உரண்டை இழுத்து நெல்சனுடைய அம்மாவுடைய வயிற்றுல எட்டி உதச்சு அவங்க அப்பாவை அடிச்சு வீட்டுல வீடை 2 ஆக்கிட்டு வந்திருக்கானுங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு நெல்சனுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வருது. யாரு, சுனந்தான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். எல்ஜிபிடி எல்லாம் ஆதரவு பண்ணி அவங்க பேசுவாங்க. அவங்க வந்து நெல்சனுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க, இந்த போற நீ தான் தம்பி ஆரம்பிச்சு வச்சிருக்க, இதனுடைய விளைவு கடுமையா இருக்கும், நீ வேணா பாத்துக்க அப்படின்னு. காலையில லிட்டரலா அந்த அம்மா மெசேஜ் போட்டிருக்கு. 11 மணி 12 மணி போல இந்த ராஜாபுரம் போயிட்டு நெல்சனுடைய வீட்டுல அருவா எடுத்துட்டு வெட்ட போயிருக்கான். அங்க அவங்க அம்மா நெல்சனுடைய அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தம்பி தொடர்ந்து சாட்டை விமர்சனம் பண்றாரு, சீமான விமர்சனம் பண்றாரு அப்படின்ற விஷயத்த நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதனுடைய தூண்டுதல் காரணமாக தான் இந்த வேலை நடந்திருக்கு. ஏன்னா சுனந்தா வந்து ரொம்ப தெளிவா அட்ரஸ் பண்றாங்க, நீங்க தான் தம்பி போற ஆரம்பிச்ச, விளைவை நீ தான் வந்து பதிவு பண்ண போறேன்னு. தம்பி என்ன போற ஆரம்பிச்சான், சாட்டையை பத்தி பேசினான், சாட்டை பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லி பேசினான். ஏன் சாட்டை பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஊரே தான் பேசுது, என்ன பேசுற எல்லாரும் வீட்டுக்கு நீ ஆளை விட்டு அடிப்பியா நீ? இது என்ன இது கணக்கு? ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாட்டையை பத்தி விமர்சனம் பண்றோம் அப்படின்ற ஒரு டைம் வருது. அந்த சூழல்ல நான் வந்து ஒரு வீடியோல ஒரு விஏஓன்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருந்தேன். ஒரு 3 எழுத்து விஏஓ அப்படிதான் பதிவு பண்ணிருந்தேன். சாட்டை உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஏடிஎம்கேல ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளருக்கு போனை போட்டு, அண்ணே தம்பி வந்து கொஞ்சம் பார்த்து போன சொல்லுங்கண்ணே, நம்ம ஆளுங்களும் கேள்விப்பட்டேன், நம்மளை அடிக்க வேணாம்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு காலில் விழுந்தவன். அவன் சொல்றான்ல டிவிக்கெல்லாம் வந்து என் காலில் விழுங்கண்ணே. அந்த மாதிரி விஏஓன்னு சொல்லி ஒரு 3 எழுத்துல சாட்டை வந்து காலில் விழுந்த ஒருத்தன். இன்னைக்கு என்னன்னா என்ன தைரியம்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 24 வயசு பையன் அவனை விமர்சனம் பண்றான், அந்த விமர்சனத்தை ஏத்துக்க முடியலன்னு திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி இவங்க இந்த ரவுடித்தனத்தை பண்ணியிருக்காங்க. லிட்டரலா அது சாதாரணமா எடுத்துக்க கூடாது. திமுக காரன் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டான். இவனுங்க அதை விட மோசமானவனுங்க. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கே வராம இங்க ஒரு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க சில கிறுக்குத்தனமான வேலையில பாத்துட்டு இருக்காங்க, கிரிமினல் வேலையை பாக்குறானுங்க. அதுக்கு நிறைய உதாரணம் அவன் கட்சியில இருக்கு. ஆதாரம் வேணும்னா ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை.